ஸோ கைஸ் வணக்கம். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பழனியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிட்ஸ் பார்க்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி அளவுக்கு வேறு மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக உள்ளே போய் ஃபன் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க தாய்மார்களே, நான் தான் உங்கள் மோட்டப்பட்டலோ. நம்ம சிறுவர் பூங்கால வித்தியாசமான விளையாட்டு பொருட்களாக போட்டு சும்மா அமர்க்கலாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்கு வித்தியாசமா வீடியோவை போடலாமா? வாங்க வாங்க உள்ள போய் ஃபன் பண்ணுவோம். வந்து சவுண்ட் சதீஷ் யூடியூப் சேனல் சரிங்களா, அங்கேருந்து வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஃபன்னான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா வந்து ஒரு படத்தோட பேர் சொல்லுவோம். அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ தான். ஸோ அந்த ஹீரோடைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிஃப்ட் இருக்குது. என் பேர் பிரவீன். பக்கத்தில் வாங்க. பிரவீன்குமார்ண்ணா. பிரவீன்குமார், என்ன பண்ணுறீங்க? நான் ஹைவேஸில் சூப்பர்வைசராக இருக்கேன். சூப்பர்வைசர், ரைட், ஓகே. சரி, ஓகே. படத்தோட பேர் சொல்லலாமா? சொல்லுங்க. படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சினிலே. எந்த ஹீரோ யார் நடித்த படம்? மாதவனா? 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 நெஞ்சினிலே. ஓகே, நானே க்ளூ கொடுக்குறேன். இப்போ இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர்கள், ஓகேவா? ஓகே, நான் எந்த நடிகர்னு ஒரு 3 சான்ஸ் கொடுக்கவா? நான் 3 சான்ஸ் கொடுக்கவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதவன், இவங்க சொன்னது. ரெண்டாவது வந்து சூர்யா, மூணாவது வந்து விஜய். விஜய் எப்படி சொல்றீங்க? விஜய் தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். விஜய் கண்டுபிடிச்சு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். விஜய் நடித்த படத்து பேர் நெஞ்சினிலே. ஸோ அந்த படம் ஃபேமஸாக பயங்கரமாக போயிருக்கு. பட் அந்த டைட்டில் யாருக்கும் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ ஓகே, எங்களோட யூடியூப் சேனல்லேருந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ வந்து நீங்கள் என்ன வாய்ஸ் கேட்குறீங்களோ அந்த வாய்ஸ் நான் வந்து பேசலாம். சூர்யா எங்கிட்ட தான் கேட்குறாரு. வணக்கங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நம்மளுடைய வெற்றி கழகம் நம்ம பழனியில் சிறுவர் பூங்கால இத்தனை பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. ஆலி சொல்லுங்கண்ணா, வரட்டீங்களாண்ணா? தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து தம்பி மொட்டையா நீ வாட்டுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அது? உங்க பேர் என்ன? கருப்புச்சாமி. கருப்புச்சாமி. உங்க பேரு? கிருத்திக்ஷாஸ்ரீ. உங்க பேரு? சௌந்தர்யா. உங்க பேரு? பாக்கியலட்சுமி. ஓகே, நானும் ஒரு பேர் சொல்றேன். அதுல யாரு ஹீரோன்னு மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. படத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மாணவன். மாண்புமிகு மாணவன் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போற? ஒரு 3 ஆக்டர் சான்ஸ் கொடுக்குறேன். சூர்யா, மாதவன், விஜய். ஆனால் இந்த 3 பேரில் ஒரு பேர் தான் சொல்லணும். சூர்யா, மாதவன், விஜய். விஜய். மாதவன். ஐயோ ஐயோ. மாதவன். நீங்கள் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாதவன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரைட், ஓகே. மாதவன். விஜய். விஜய் தான் மாணவன். அண்ணன் அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ எல்லாரும் அண்ணனை கிளாப் பண்ணிடுங்க. கரெக்டாக சரியான விதை அப்படி இப்படி போது சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு தப்பாக சொன்னாலும் இருந்தாலும் உண்மையில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சரியாக சொன்னதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து கொடுக்கலான் இருக்கோம். அது என்ன கிஃப்ட்னா, நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன வாய்ஸ் கேட்குறீங்களோ அதை நான் பேசுவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பா. என் நண்பா நம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாரும் கரெக்டாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதே மாதிரி லைஃப் லாங்காக நீங்கள் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நான் எப்பவுமே வேண்டிக்கிறேன். வரட்டுமா? என் நண்பாக்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நண்பா. ஹாய் ஹாய். நல்ல ஹாய் சவுண்டாக சொல்லுங்க. அதுலேயும் வெக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஜோ. ஜோவா? ஜோதிகாஸ்ரீ. அதை முழுமையாக சொல்ல வேண்டியதானே. உங்கள் பேர்? சர்வகர்சினி. ஸ்ரீனிஷா. என்ன படிக்கிறீங்க? நான் 12th. 12th படிக்கிறீங்க. 12th? நான் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ படத்துடைய பேர் சொல்கிறேன். அது யாருன்னு ஹீரோன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சரியா? சொல்லிட்டா? படத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நிலவே வா.
நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. ஓல்டுலாம் சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓல்டு இல்லைம்மா, தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நிலவேவானா எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஹீரோயின், அழகான ஹீரோயின்லாம் நடிச்சிருக்குது இல்லை, பார்த்துக்குங்க. விஜயா? விஜயான்னு சொல்லக்கூடாது. விஜயா, அஜிதா, சூர்யாவா, மாதவனா? விஜய். எப்படி சொல்கிறீங்க? யார் ஹீரோயின்? யார் அதில் ஹீரோயின்? இப்பயும் சொல்கிறேன், விஜயா, அஜிதா, மாதவனா, சூர்யாவா? விஜய். 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 ஓகே, சொல்லிடலாமா? விஜய் என்பது மிக 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 தவறான பதில் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இருந்தீங்க, கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. உண்மையிலே அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் நடிச்சிருக்காரு, உங்கள் விஜய் தான் நடிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, உண்மையிலேயே விஜய் உங்களுக்குலாம் பிடிச்சனால நான் வந்து உங்களுக்கே ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். விஜயோட டைலாக்கை வந்து அழகாக வந்து நீங்கள் ஒரு டைலாக் சொன்னால் போதும். விஜயோட டைலாக், பிடிச்ச டைலாக், அழகாக ஏதோ ஒரு டைலாக் சொன்னால் போதும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஏன் காது செவிடா? ஓகேம்மா, பாய் பாய் பாய். உங்கள் பேர்? என் பேர் சசிகலா சார். உங்கள் பேர்? பிரகதி. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். செயின்ட் பீட்டர் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? விஜய். விஜய். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு படத்துடைய பேர் கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக அந்த ஹீரோ யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த வாசல். ஆப்ஷன் வந்து அஜித், மாதவன், சூர்யா, விஜய். ஸோ இந்த 3 ஆக்டரில் யார்? மாதவன். 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 மாதவன் என்பது சரியான விடை இல்லை, தப்பான விடை. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா விஜய். எஸ். ஓகே 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 ஓகே, இது வந்து விஜய் நடித்த படம். வின் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி சொல்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஆக்டர் எல்லாருமே பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காமெடி டைலாக் சொல்லுங்கள். காமெடி டைலாக்கா? என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? உங்கள் பேர் சொல்லுங்க. ராஜேஷ். உங்கள் பேர்? கார்மிகா. கார்மிகா. அது அவங்களே சொல்கிறாங்க. சொல்லுங்க. உங்கள் பேர்? கலையரசி. கலையரசி. ஓகே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் கலெக்ஷனில் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஹீரோவா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார், இப்போ விஜய் சேதுபதி. அப்படியா? ஆமாம். என்ன காரணம்? என்ன காரணம்? சிம்பிள்சிட்டி, யதார்த்தமாக இருக்காப்புல, அவ்வளோதான். எல்லாத்தோடையும் கரெக்டாக மிங்கிள் ஆகிறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு படத்தோட பேர் சொல்கிறேன், யார் ஹீரோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். படத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு. விஷ்ணு. விஜய், தளபதி விஜய். கரெக்டா? கன்ஃபார்ம். ஆப்ஷன் சொல்லவா? இல்லை கன்ஃபார்ம், ஆப்ஷன்லாம் இல்லை. விஷ்ணு கன்ஃபார்ம். விஷ்ணு கன்ஃபார்ம். விஜய். அண்ணன் சொன்ன பதில் மிக 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 தவறான பதில் சொல்ல மாட்டேன், சரியான பதில். தேங்க்யூ. சூப்பர் 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 ப்ரோ, ரொம்ப நன்றி. கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஓ அப்படியா? ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன ஆக்டர் கேட்குறீங்களோ அந்த ஆக்டர் மாதிரி நான் உங்களுக்கு பேசி நான் வந்து விஷ் பண்ண போகிறேன் உங்களை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. அப்போ விஜய் சேதுபதி. விஜய்ங்கிறது கரெக்டான பதில் இல்லை, விஜய் சேதுபதி. ஓ ஓகே. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி மனசில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அது பழனியில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன நண்பா, என்ன அண்ணாச்சி வட்டுமா? என்னாச்சு? ஹாப்பியாக அண்ணாச்சி குமுதா, ஹாப்பி அண்ணாச்சி குமுதா இங்கே இருக்குது, ஹாப்பியாக இருங்க வட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பேர்? என் பேர் ஜெயக்குமார். ஜெயக்குமார். உங்கள் பேர்? பேர் சொல்லுங்க. ஓ, உங்கள் பேருங்கக்கா? செல்வி. என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா? நான் முனிசிபலில் டெம்பரரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றும் இல்லைன்னா இப்போ நான் ஒரு படத்தோடைய டைட்டில் சொல்கிறேன், ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிவா? சொல்லலாமா? படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு. விஷ்ணு கதாநாயகன் விஜய். இது கரெக்டாக டக்குன்னு பட்டுன்னு உடச்சிட்டீங்க அக்கா. அவங்க சொன்னது கரெக்டாக? கரெக்டு தான். சரியானதாண்ணா? சரியா? இல்லை நான் க்ளூ கொடுக்கட்டா? இல்லை விஜய் தாங்க. ரைட். ஓகே, உண்மையிலேயே மிக 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 சரியான பதில் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நமக்கு ரஜினி. உங்களுக்கு? எனக்கு சூர்யா. சூர்யா. உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? விஜய். விஜய். வின் பண்ணனால உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன கிஃப்ட்னா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சரிங்களா? நீங்கள் என்ன வாய்ஸ் கேட்குறீங்களோ அந்த வாய்ஸ் நான் வந்து பேசி காமிக்க போகிறேன். கமல். கமல். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாதிரியான அன்பான ஒரு பாசமான மக்களை நான் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மிக மிக வாழ்த்துக்கள்.
உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய இடத்துக்கு போய் நிறைய வித்தியாசமான மனிதர்களை பார்த்து வியப்படைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இது மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அடுத்த வயல் நீனே சொல்லிடுங்க. அதையும் தாண்டி புரிதானது சூப்பர்ண்ணே, ஓகேண்ணே, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம்ண்ணே. ஜாலியாக இருக்கணும்ண்ணே. ஜாலியாக இருக்கும்ண்ணே. உங்கள் பேர்? ரவிராஜா. உங்கள் பேர்? நிரஞ்சனா. உங்கள் பேர்? அடுரஞ்சனா. உங்கள் பேர்? சந்தியா. அண்ணா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேர்? சிவகார்த்திகேயன். ஏன் அவரை பிடிக்கும்? கீழேருந்து மேல் மட்டத்துக்கு வந்து வருங்க. கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு வந்து, கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு வந்து, கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு வந்து, கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு வந்துருங்க. அந்த மாதிரி நானும் வந்திருக்கிறேன். ஆஹா, ஒரு ஹீரோ ஆகணும்னா அவர் இப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். ஜெயிச்சு வரணும், வேலைக்கால ஜெயிச்சு வரணும். ஓகே, சரிண்ணே. இப்போ நான் ஒரு படத்தோட பேர் சொல்ல போறேன். ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கணும். சொல்றீங்களா? ரெடியா? படத்தோட பேர் நான் வரேன். படத்துடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா செல்வா. ஹீரோ யாரு? விஜய். விஜய். எப்படிக்கா கரெக்டா சொல்றீங்க? அப்படி நான் சொல்ல மாட்டேன். எப்படி தப்பா சொல்றீங்க? விஜய் தானா இல்ல கன்ஃபார்மா? இல்லை, அவரு சிவகார்த்திகேயன் படத்துல என்னையும் பைத்தியக்காரனாக்குற கூட நிறுத்துதாடா. தெரியாதா? அந்த படத்துல நிறுத்துதாடா. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காருண்ணே. உங்களுக்கு தெரியாதாக்கா? இல்ல, அந்த படத்துல நடிச்சிருக்கா. பேரு ஞாபகம் இல்ல. பேர் தான் ஞாபகம் இல்ல. சுபா, அவரு ஜெமினி கணேசன். கரெக்டா? நான் கரெக்டா உண்மையே சொல்றேன். நம்ம சொன்னது இல்ல. உண்மையிலே அந்த அக்கா சொன்னதான் சரியான பதில். விஜய்ங்கிறது சரியான பதில். ஒரு பொம்பளை அடி வாங்கி கொடுத்து போயிட்டா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க. இப்போ வின் பண்ணதுக்காக அண்ணனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆள் சூப்பரா இருக்காரு. ஹீரோ மாதிரி இன்செர்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. என்னங்க நான் சூப்பரா இருக்கேன். நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஐயோ, வாங்க 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 வாங்க. ஜாரியில பார்த்தா பால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? சிவகார்த்திகேயன் படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக் சொல்லிருங்க. வாழ்க்கையில் எப்பவுமே செம்மையா இருக்கணுமுங்க, சந்தோஷமா இருக்கணுமுங்க. ஐ லவ் யூ டின்னு சொல்லுங்க. செய்யணும், செம்மையா செய்யணும். அவ்வளவு செம்மையா செய்யணும். ஓகே தல, ஓகே தல. அவங்க சதீஷ் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.